என்ன வேணும்னு சொல்லுங்க. காஃபி, பாப்கார்ன், வீல் சிப்ஸு, என்ன ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் புரியுதா, பப்ஸ் 2 சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது கூப்பிட்டேன்னா கேட்குறேன். இதுக்கு இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கி வாங்கியிருந்தாலே வாங்கி வந்திருப்பேன். அது இதுக்கு தனித்தனியாக பேர் சொல்லணும். வயிறு காலியாக இருக்கும் போகிறது பயப்பா. டேங்கா ஏதாவது சொன்ன மாதிரி இருக்குதா? ஒன்றும் இல்லை, அங்கே டேங்க் கட்டி வச்சுக்கிறாங்க. அதை க்ளீன் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டுருக்காங்க. நான் 2 தயிர் சாதனம். தயிர் சாதம் வெயில் காலங்கா தயிர் சாதம் சாப்பிட்றது நல்லா. சாப்பிட்டு என்ன தயிர் சாதத்துக்கு இங்கே வந்து ஓட்டுருக்கு, அதை கூட்டிய சாப்பிட்டுருப்பேனே. ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? ஃப்ரைட் ரைஸ். சரி, ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு தயிர் சாதம் எடுத்தணும். நீ சாப்பிட்டு 2 பிளேட் வரும் தயிர் சாதம். வாடா வா, நல்லா சாய் சுற்றி ஜாலியாக சுற்றிட்டு வரீங்க கல்யாணம் போயிட்டு. நான் என்னடா சொன்னேன்? வெறுத்து போது வீட்லேயே உட்காந்து முட்டை எடுத்து உட்காந்துக்கிற மாதிரியே இருக்குது. எத்தனை முட்டை? 6 முட்டை. சே ஓ, வர சொன்ன படம் பார்க்கலான்ட்டு நாடகம் முடிஞ்சிச்சு, படம் முடிஞ்சிச்சு. அவர் சுட்ட இட்லி ஒரு 2 இட்லி சாப்பிட்டாச்சு. எப்போதான் வர்றதுன்னே தெரியல. சே பாடி வா. என்னடி நான் என்னடி சொன்னேன்? என்ன சொன்னீங்க? படம் தானே பார்க்கலான்னு சொன்னேன். அதான் பார்த்துட்டு இருந்தீங்களே. வெளியே போலாம் தானே சொன்னேன் நான், படத்து பார்க்கலான்னு. சினிமாக்கா? நீ மாதிரியே போறீங்க, நல்லா சாப்பிட்டு வந்துட்டீங்க. நான் நீ சுட்ட இட்லி கூட நான் சாப்பிடல தெரியுமா? அங்க போனா பாப்கார்ன் சாப்பிடலாம், பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம், சிப்ஸ் சாப்பிடலாம், பப்ஸு சாப்பிடலாம். எவ்வளவு வெயிட் பண்ணியிருந்தா நீ பாடி போயிட்டு இப்பதான் வந்துனுக்குற தெரியுமா? எல்லாம் கும்லா போலாம் தானே சொன்னேன். எல்லா படமும் முடிஞ்சு போச்சு, எல்லா நாடம் குத்துச்சு. நானும் உள்ளத்துக்கும் வெளியேறதுக்கும் வருவ ரோட்டுக்கும் வீட்டுக்கும் 100 வாடி காலே தேஞ்சு போச்சு. நீ என்னமா ரிமோட் உள்ள என்ன சொன்ன? ரிமோட் பத்திரமா வச்சுங்கன்னு சொன்னேன். சரி இருங்க, நான் போய் புடவை மட்டும் மாற்றி வந்துடுறேன். புடவை மாற்றது இருக்கட்டும், ஒரே தலை வலிக்குது. கொஞ்சம் டீயை போடு. தலைவலிக்கு தலைவலி வந்தா சீக்கிரம் போட. டீ திங்க பாரு. டீ போட சொன்ன உன்னை பாரு, போக சொல்லல உன்னை. சரி என்ன சொன்ன? டீ போடுறேன்கான்னு சொன்னேங்க்கா. டீயை போடுறி, சீக்கிரம் போய் டீயை போட்டு போய் கிளம்பிட்டு. இல்லை தம்பியதா வண்டி விட போயிருக்காரு. வண்டி விட போயிருக்கானா? வரட்டும், அவனா வரட்டும். இருக்குது வந்த வரட்டும், அவனா வரட்டும். நீ இருக்கு, டீ போட்டு சீக்கிரம் போடு. தலைவலி தாங்க முடியல எனக்கு. வாடா வா, நல்லா சாய் சுற்றி ஜாலியாக சுற்றிட்டு வரீங்க கல்யாணம் போயிட்டு. நான் என்னடா சொன்னேன்? நைட் ஷோ படம் பார்க்கலாம் சொன்னேன். ஐயோ மறந்துட்டேன். மறந்துடுவியா? அக்கா சொல்றதெல்லாம் மைண்ட்ல ஏத்திப்பியா? கொட்டாய் சொல்ல மட்டும் மைண்ட்ல ஏத்திப்பீங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்ல உடனே சினிமா போனேன் தெரியும்டா. வேணும் கொண்டாட்டி லேட் பண்ணிருப்பான்னு தெரியும். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, போலாம். டிராபிக் சொல்லிருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொறுமையா போய்க்கலாம். முதல்ல வாங்க போய். நான் மறந்துட்டேன். நான் மறந்துட்டேன் சொல்றேன். இல்ல நான் இப்ப வந்துட்டு போடுனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா டக்குன்னு போயினேக்கலாம். வா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா வா சரி, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன் தெரியுமா? போயிடலாம். இன்னும் 10 நிமிஷம் இருக்கலாம். டக்குன்னு கிளம்பிடலாம். சாப்பிட்டே இல்லையா? 3 அவ சுட்ட இட்லில 3 இட்லி சாப்பிட்டேன்டா. இட்லி நல்லாவே இல்லை. போ இல்லையா கவி? டீ போட சொன்னேன், இன்னும் போட்டுனுக்குற. என்னப்பா? இல்லையே, முடிச்சுட்டு வரேன். சரி. அக்கா படத்தை கூட்டின்னு போகிறேன். நீமே நேற்றுலேருந்து சொன்னியாமே. அதுக்கு நீ கிளம்பணுன்னா நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அவளை வீட்டுன்னு போகிறேன், நானும் வரவா? சரிட்டா, சரி நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். அது கூட்டின்னு போ. நேற்றுலேருந்து நீ சொல்லிட்டேங்காட்டியும் ஒரு மூஞ்சி மாதிரியே வச்சுன்னு உட்காந்துங்கிறாள. அது கூட்டின்னு போய் கூட்டின்னு வந்துரு. சரி நானும் வரேன். சரி நானும் வரட்டும். டிவி வேணாம், ஒன்றும் வேணாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நேற்று போனீங்க, கல்யாணத்துக்கு போனீங்க, வந்து லேட்டாக வந்து படுத்துட்டீங்க. வந்து சினிமா கூட்டிகிட்டு போகிற மழைக்கு எடுத்து போச்சு. இப்போயாவது கூட்டின்னு போய் பார்த்தாலும் இல்லை. ஆடப்பாடா எப்போ பார்த்தாலும் நாடகம் பாடமாக பார்த்துட்டு போர் ஆச்சு போச்சு. வீட்டில் இருந்து வீட்லேயே உட்காந்து கிடக்குது. எங்கன்னா போகலாம் தானே சொன்னேன் நான். ஆமா, நேற்று ரைட்டில் போலிங்க வந்தேன். கூட்டின்னு போகிறேன்னு ஏமாத்திட்டீங்கண்ணா. போய் கிளம்பி வா போகலாம். இந்த டிவி பார்த்தா வெறுத்து போச்சு எனக்கு. ஐயோ என்ன கத்திக்கினே இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன பங்கு வச்சாங்கன்னு தெரியலையே. என்னங்க அக்கா கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வந்துடுறேனா? என்னாச்சுக்கா? நேற்று போனீங்க, டிவி பார்த்து வெறுத்து போச்சு. நேற்று போனீங்க, நீயும் தம்பியும் போனீங்க கல்யாணத்துக்கு. வேணும்னே லேட்டாக வந்து படம் பார்க்க முடியாது, நான் பண்ணிட்டேன். தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அதனால தெரிஞ்சுட்டே சொல்கிறேனே. இப்போ ஒன்று சொல்லட்டுமா? வின்பதிர்ச்சியா? இப்போ நான் தம்பி எங்கே இட்டுன்னு போகுதுன்னு சரி வா ஓஞ்சி போகுது. நானும் அம்மா எல்லாம் போய் சினிமா போகலான்னு இருக்கிறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடறாங்க. ஸ்கூல் போட்டோமா? இப்போ என்ன இப்போ அவங்க போய் இடத்துல வந்துருக்க மாட்டோமா? நேற்று ஏன் இப்போ அது நேற்று பேர் இது நீங்கள் கெடுக்கலான்னுக்கிறியா? இப்போ பசங்க சாக்கா? சரி போனோம். நேற்று கல்யாணத்துக்கு சாக்கு, இப்போ பசங்க சாக்கு. சரி தம்பி வரேன்னுக்குறான் பேர், கிளம்பி போயிருக்கிறான். போய் கிளம்பி 2 பேரும் வாங்க போகலாம். வெறுத்து போகுது. வீட்லேயே உட்காந்து முட்டை இட்டு உட்காந்துக்கிற மாதிரியே இருக்குது. எத்தனை முட்டை?
6 முட்டை. அக்கா போலாமா? கிளம்பிட்டேன். போயிட்டு இப்போ வந்துட்டா. என்னாச்சு? புடவை கட்டினு வா. புடவையா? தங்கா இப்போ ஃப்ரீயாக இருக்கும். புடவைலாம் கட்டணும். நான் கஷ்டப்பட்டு புடவைலாம் கட்டின்னு வந்துக்கிறேன். புடவை கட்டின்னு வரலாம். இந்த அம்மாலாம் புடவை கட்டின்னு வராங்க. கூட மாட புடவை கட்டின்னு வரும். சுடிதார் போட்டுங்க. எனக்கு ஆனால் போட சொன்னேன். சுடிதார் கறியே வேணாம். புடவை கட்டின்னு வா போய். எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன கவி என்ன புடவை கட்ட சொன்னாங்க. புடவை கட்டணும்? கட்டினா சொல்கிறேன். நான் நம்மளாம் புடவை கட்டினுக்குறோம். அது உனக்கு தெரியாதா உனக்கு? என்ன புடவை கட்ட போனான்னு வச்சுக்கோ, 3 மணி நேரம் ஆகும், படம் முடிஞ்சிடும். பரவாயில்ல உனக்கு? என்னம்மா அது நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்னிலிருந்து ஆரம்பிச்சாதான் நாளைக்கு புடவை ஐயோ வரத்துக்கு. ஜெகனே நீ சுடிதார் இருக்கிற சுடிதார் சும்மா மூஞ்சிக்கு வர சொல்ற. நீ அப்படியே வாங்க, அவங்க சொல்லு உன்னை பத்தி. கிளம்பு. ஐயோ இல்ல சொல்லு வேணுமா? ஐயோ சாமி அவ்வளவு நேரம் ஆகும். நீ கிளம்பு. பாப்பலாம். எப்பா நீங்க வர சொல்றா, நைட்டி போடுன்னு வர சொல்றாப்பா. பாபா சீக்கிரம் பா. எவ்வளோ நேரம்? இதுவே 2 மணி நேரம் ஆகுது. இந்த பார் அங்கே போய் சினிமா பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் கேட்பேன். எங்கள் தம்பி எதை வேணாலும் கேட்பேன். அதை வாங்கி கொடுக்குறது வரல, நீ எதுவும் சொல்லக்கூடாது. புரியுதா? வாயை மூடின்னு கம்முன்னு வரணும். நான் எதை வேணாலும் கம்முன்னு சாப்பிட்டு கிடப்பேன். புரியுதா? போலாமா? எதுவும் லேட் பண்ணாத. அதே போல் சொல்ல பண்ணல என் தம்பி தான் கேட்பேன். நீ எதுவும் கேட்கக்கூடாது. நீ இது சொல்ல பண்ண அது சொல்ல பண்ணா அவனால எதுவும் கேட்குற வேலை வச்சுக்காத. புரியுதா? சாப்பாடும் அங்கே தான் வாங்கி தரணும். அது அவங்க தான் தெரியும். வா வீட்டில் வேற செய்ய சொன்னீங்க. அது இருக்கட்டும். அது அப்புறம் நைட் சாப்பிட்டுக்கலாம். நைட்டா? சரிதான். புரியுதா? இன்னைக்கு என்ன வேலை பண்ண போறாங்களோ? ஏசி இது பக்கமாக தான் நான் உட்கார வைக்கணும். புரியுதா? ஏசி. ஆமாம் ஏசி. சரி. ஏது கண்ணு வலி வராமல் இருக்க போட்டு. கண்ணு வெளியா? கண் தெரியாத ஒரு கண்ணாடி கொடுக்குறாங்க. இதை போட்டு தான் படம் நல்லா தெளிவாக தெரியும். இல்லைன்னா மங்களாக இருக்கும். அது வேறவா? நல்லா கண்ணாடியாக பாடுறீது. அப்புறம் ஏன்னா கூட கொடுத்து போகிறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் தான். அப்படியா? வாங்கிக்கலாம். இதெல்லாம் கண்ணாடி பார்ப்போம். கண் தெரியாது கூடாது. அவங்க போட்டு கண்ணாடி போட்டுன்னு படம் பார்க்கணும். அப்படி தான் போகிறாங்க. பார்த்துருவோம். அதுக்கு பேர் தான்க்கா 3D. எல்லாம் நம்ம கூடவே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். போய் மாதிரி பக்கத்தில் இருக்கிற நல்ல வேலை. என்ன பாடண்டி இது? பூதா கண்ணாடி மாதிரி ஒன்று கொடுத்தேன். கல்கி. அது பேர் கல்கியா? கல்கியா இல்லை பல்கியாது? கல்கி. ஒரு பொம்மை படம் மாதிரி இருக்குது. இத்த வர போட்டுட்டு கண்ணில் தண்ணி ஊற்று தான் மிச்சம். தூங்கு தாண்டி மிச்சம். தூங்குனீங்கல்ல? என்னத்துக்கு? அது வீட்டில் போய்ட்டு தான் தூங்கி இருப்பேனே. எவ்வளோ படம் இருக்குது. நீங்கள் தானே கூட்டு போனேன். இங்கே இந்த படம் தான் ஓடுது. நானா தெரியுமா எனக்கு இது மாதிரி கல்கி லைட்னு வருவேன்னு. நான் ஏதாவது தமிழ படம் பார்த்தா இது ஒன்றுமே புரியலையே. தமிழில் தானேக்கா போகுது. தூங்கத்து நான் வீட்டிலே தூங்கி இருப்பேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. காஃபி, பாப்கார்ன், மீல் சிப்ஸு, என்ன ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில். புரியுதா? பப்ஸ் 2 சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நடுவில் யாராவது கூப்பிட்டேன்னா கேட்குறேன். இதுக்கு இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கியிருந்தாலே வாங்கி வந்துருப்பேன். அது இதுக்கு தனித்தனியாக பேர் சொல்லணும். இன்னும் 2-3 பொருள் இருந்தால் வாயில் கூட வேணாம் சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணுறேன்? என்னங்கக்கா? காஃபி, பப்ஸு. இன்னும் 1 வாங்கி வந்துக்கிறேன். 2 வாங்கி நான் சொன்னேன். 2ஆ? ஆமாம் 2 வாங்கி வா. 3 வாங்கி வேணும். அதான் வீல் சிப்ஸ் 2 வாங்கி வந்துக்கிறேன். வீல் சிப்ஸு தெரியாத. வீல் சிப்ஸ் யாருக்கு வேணும்னா பத்தாது. பப்ஸு 3 வாங்கி வந்து தனி பாட்டில். கூல்ட்ரிங்க்ஸு? கூல்ட்ரிங்க்ஸுமா? இந்த வாங்கினார் கையில் இடம் பத்தல. கூல்ட்ரிங்க்ஸ் தானே? பப்ஸு 3 வாங்கி வந்து பார்க்கணும். இந்த பப்ஸ் வாங்கிட்டியா? வீல் சிப்ஸ் கட்டினேன். சரி பாரு. படத்துக்கிட்டு வந்தியா இல்லையோ? அது தூங்க தான் வச்சேன். பரவாயில்ல. ஸ்நாக்ஸாக வந்து கேட்டு பாரு. லஞ்சு அடுத்தது இதை முடிச்சுட்டு லஞ்சு. இதை சாப்பிட்டு லஞ்சு வேறு. ஆமாம் ஆமாம். என்ன இல்லைன்னா பார்த்தா வயிற்றுல வயிறு டேங்கா சொல்ல முடியாது. சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து 2 பப்ஸ் வாங்கிட்டு இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள படமே முடிஞ்சிடும். வாங்க. பரவாயில்ல. ஸ்ட்ரெயிட்டாக சாப்பாடுக்கு தான் போகணும். சரி நம்பி தானே வாங்கி கொடுத்தான். ஒன்று சொல்லி 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 பண்ணாத வா. நான் ஃபீல் பண்ணுறேன். வாங்கியா? அப்போ இது எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு பசாது. வாங்கிட்டு அது போ. தண்ணி மட்டும் கொடுங்க. தண்ணி வை. பத்து கறி கூட்டிட்டு வந்தேன். சூப்பராக இருந்தது. ஒரு குடும்பம் படமாவா இருக்குது. அதிரடி அதுல கூட அதிரடி அதிரடி குடும்ப படத்துக்கு போகணும்னா மாயாண்டி குடும்பத்தார் அந்த மாதிரி படம்லாம் திருப்பி போட்டோம். நான் கூப்பிட்டு போகிறேன். ஓடி நல்லாவே இல்லை பார்த்தேன். பசிக்குதுவா போகலாம். வீட்டுக்கு போயிடலாம். சாப்பாடுக்கு அது யார் நைட் சாப்பிட்டுலாம். அது அப்புறம் பார்த்தேன். நான் ஹோட்டலுக்கு போகலாம். வாடி போகலாம். அங்கேயாவது ஒழுங்கா வாங்கி கொடு சாப்பாடு. சரிதான். நான் 2 தயிர் சாதனம். தயிர் சாதம்
வெயில் காலங்கா தயிர் சாதம் சாப்பிட்றது நல்லது. சாப்பிடு என்ன தயிர் சாப்பிட்டுருக்கா இங்கே வந்து ஓட்டுது அது போட்டு சாப்பிட்டுருக்கேன். வேறு ரைஸ் வேணுமா? ஃப்ரைட் ரைஸ். சரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு தயிர் சாதம் எடுத்தலாம். நீ சாப்பிட்டு 2 பிளேட் வரும் தயிர் சாதம். அக்கா உங்களுக்கு சாப்பாடு வர லேட் ஆகும். தயிர் சாதம் சாப்பிட்டு வரீங்களா கொஞ்ச நேரம்? நீயே சாப்பிடுமா எவ்வளோ நேரம் வந்தாலும் வெயிட் பண்ணுறேன். இது சாப்பிட்டுவே கொப்பிட்டு போயிடலாம். சூடாக வரலாம் சாப்பிடு. நல்லதுக்கே காலம் இல்லைப்பா. அதுவும் இவங்களா சுத்தமாக கிடையாது. சயின்டிஸ்ட் இங்கே வரமாட்டாங்க. நான் வரோம் சொல்லிட்டேன் வரோம். வெஜ் மட்டும் அதெல்லாம் வராது. பன்னீர் எவ்வளோ இருக்குது எல்லாம் எத்தனை வருஷம் ஓகேவா? இது பத்தாது. வெத்து சூரியா தின்றதுக்கு வந்தா இன்னும் துக்கு சோறு சாப்பிடலாம் மாதிரி சொல்கிறாங்களே. வெத்து சோறு தானே. வச்சிருக்கேன். தேங்க்யூ. வந்துச்சுக்கா. ஓகே இரு நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன். போதுமா? நான் வாங்கிட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். இரு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு போதும்னா நான் போதுமான்னு கேட்கல, வேணும்னா வேற ஏதாவதுன்னு கேட்குறேன். தண்ணி ஊற்றியா பண்ணி விட மாட்டுறாங்களே. சூப்பராக இருக்குறியா? அது என்ன பேரு? கோபி மஞ்சூரியன். கோபியா? கோபி தான். பக்கத்து வீட்டில் இருக்கார்ல கோபி, அவர் தான். காசு கொடுத்து வாங்கினா நிறைய நல்லா தான் இருக்கும். காசு அதிகம் அப்படி சொல்கிறேன். நீ ஏன் கொடுக்க போற? கல்யாணம் கொடுக்க போறான். ஹலோ கோபி, நீ யாரு? அது பேரு தெரியலையா? அதெல்லாம் கேட்டேன். நீ கோபி நான் எந்த கோபி கேட்குறேன். நாலாவது தெரியல. 5 வீடு இருக்குதுல்ல. 4வது தெரியல 5வது வீடு. அங்கே ஒரு மரத்து பக்கத்தில் டர்க்கி டவர் போட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுன்னு இருப்பாரு. அவர் தான் கோபி. கோபிநாதன் 65. கோபி 65 அது 60 பேசுறீங்க. நோ பேச அதை எப்படி டேஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? போதும் சாப்பிட்டு வாங்க. நம்ம தோண்டு பவுலுக்கும் இந்த பிளேட்டுக்கும் சொல்லுங்க. நல்லா இருக்கு. இவ்வளோ பிளேட் கிடைக்குமா? என்ன இன்னொரு பிளேட்? அது எதுக்கு? ஆர்டர் பண்ணுங்க. தயிர் சாதம் வந்து போ சொல்ல. தயிர் சாதம் பேக்கிங்க. பேக்கிங் பண்ணி தரணுமா? ஐயோ பிடிச்சா அதுக்கு வீட்டில் சாப்பிடலாம்ல. போகிறது சரியா சாப்பிடலாம்ல. சரி அப்படிலாம் கிடையாதா? எவ்வளோ நேரம் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். நொறுக்கி போடுங்க. அப்புறம் நொறுங்கின மாதிரி அத்தையை நொறுக்கி தள்ளிடணும். என்ன சொல்லுங்க? அப்புறம் நமுத்து போயிருக்கு. காரக்கும் முறுக்கும் சவுண்டு கேட்குது. நமுத்து போய்க்குதான். கடுக்காரங்க அதில் வந்துட்டு போகுது. கம்முங்க வெளியே தள்ளுவான். என்னப்பா பண்ணுறீங்க? சாப்பாடு ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம்.
வெறும் சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இது என்ன இந்த ரைஸில்? சாதத்தையும் சாப்பிடலாம், இதுலேயும் சாப்பிடலாம். சாப்பிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இது ஒரு டேஸ்ட் இருக்கு. எல்லாம் உங்களை மாதிரியே இருப்பாங்க போல. சில பேர் இருப்பாங்களோ. ஆமாம் ஆமாம். தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடுறாரு. ஆ செம்ம டேஸ்ட்டு. 3 நாள் வரைக்கும் நான் ஏந்துக்க மாட்டேன். அதானே? நல்லா இருக்கு. இருக்கு சாப்பிட்றதா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே சாப்பிடுங்க. இன்னும் எத்தனை நாள் நீனே? ஜிகிருந்தாவா எல்லாம் சொல்கிறாங்க. சாப்பிட்டு வாங்கி ஜீரணண்டாவா? வயிறு காலியாக இருக்கும் போல இருக்குப்பா. அப்பா டேங்கா ஏதாவது சொன்ன மாதிரி இருக்குதா? ஒன்றும் இல்லை. அங்கே டேங்க் கட்டி வச்சுக்கிறாங்க. அதை க்ளீன் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டுருக்காங்க. டேங்கே காணும். வெளியேக்கா. அப்புறம் எப்படி இங்கெல்லாம் தண்ணி வருது?